ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ சும்மா மாசா அந்த கோட் பவர்லாம் அடித்து விரட்டி விட்டுருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த மிதுன ராசிக்காரங்க இதுக்கப்புறம் அந்த மிதுன ராசி 12 ராசி இருக்கிற எல்லாத்தையுமே தனித்தனி கில்டு மாதிரி நம்ம உருவாக்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களை நம்ம இரட்டையர் கில்டு, அதாவது ட்வின் கில்டு மாதிரி சொல்லலாம். இந்த ட்வின் கில்டு சேர்ந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணணும், நம்ம ஹீரோனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அவங்கிட்ட இருக்க அந்த ட்வின் கில்டு சேர்ந்த பேட்ஜ் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுருப்பாரு நம்ம ஹீரோ. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன எடுத்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ரெண்டு பசங்க நைட் வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு அப்புறமா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவானுங்க. அந்த ரெண்டு பசங்க நம்ம ஹீரோ கிட்ட, ஏங்க இதுதாங்க நாங்க தங்குற அப்பார்ட்மெண்ட்டு, சரிங்க இன்னைக்கு உங்க கூட பேசுனதுல நேரம் போனதே தெரியல, நீங்க என் உயிரே காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க, நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் கதை திறந்துட்டு உள்ள போவான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடியே வந்து நிப்பான். டே என்னடா எவ்வளவு நேரட்டு, வா நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னேன். அதை கேட்டு அவனும், என்னது நீங்க எப்படின்னா உள்ள வந்தீங்க, ஐயோ இவர் எப்படியாச்சும் தள்ளி விடலாம் விரட்டி விட்டலான்னு பார்த்தா இவர் அசால்ட்டா உள்ள வந்து உட்காந்துட்டாரு, இதுக்கப்புறம் இவர் நம்ம கூட தான் இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்காய் வாயை பொழந்துட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ பாத்ரூம் போய் அவனோட அந்த நீளமான முடியெல்லாம் வெட்டி விட்டு சும்மா அப்படி உடம்ப கண்ணாடியில் பார்ப்பான். பாருங்க, நானாடா இது இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்படியே பாத்ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பையன், அண்ணே சூப்பராக இருக்கீங்கண்ணே, எப்படிண்ணே இவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படிதான்டா அது பிறக்கும் போதே அப்படிதான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது கேவலமா மூஞ்சில தழும்பு, முடியெல்லாம் கோரமா இருக்கும், கையெல்லாம் அடிபட்டிருக்கும், ஆனா இப்போ பார்த்தா ஹீரோ மாதிரி அழகால இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்க ஒரு பெரிய சைஸ் கொசு மான்ஸ்டர் வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, வீட்டுக்குள்ள எதுக்குடா கொசு மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே கையில நசுக்குவார் பாருங்க. அது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அதை நசுக்கி அப்படி கொண்டு அப்படி தூள் தூளா கீழே கொட்டுவாரு. அதை பார்த்து அந்த பையன், அண்ணே சூப்பர்ண்ணே, இந்த கொசு மான்ஸ்டரை நீங்க அசால்ட்டா ஒரு கையில் நசுக்கிட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னே அப்படி சொல்லும்போது, டே இதெல்லாம் சப்பா மேட்டரா, இது நம்ம இதை பத்தி பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கொசு மான்ஸ்டர் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்வின் கில்ட சேர்ந்த நிறைய மந்திர பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இதனாலதான் அந்த கொசு மான்ஸ்டர்லாம் வீட்டுக்கு அப்படி அட்ராக்ட் ஆகுதா அப்படி சொல்லும்போது அந்த பையன் ஒரு வித்தியாசமான மந்திர பொருள் எடுத்து, ஏன்னா இந்த ட்வின் கில்ட்ல எனக்கு கொடுத்தாங்கண்ணே, இது ரொம்பவே பவர்ஃபுல் தெரியுமா, இதுல இருந்து வர மேஜிக் பவர்னால எனக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்படி சொல்லும் போது, இதெல்லாம் இருக்கவே கூடாதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிலையை ரெண்டா உடச்சு விட்டுருவான். உடச்சு விட்டுனே, அண்ணே இதை ஏன்னா உடச்சிங்க, ஏற்கனவே என் ஃபோனை உடச்சிங்க, இப்போ இந்த மந்திர பொருளையும் உடச்சிட்டீங்களே அப்படி சொல்லும்போது அதோட நம்ம ஹீரோ விடாம அங்க இருக்க மற்ற மந்திர பொருளை அப்படி தூக்கி வீசி உடச்சு பார்த்துட்டு இருப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு அவங்க கத்துவான், அண்ணே வேண்டாண்ணே இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தினே, என்ன உங்களுக்கு எதுவும் உடைக்கிற வியாதி இருக்கா, எதை பார்த்தாலும் உடச்சிக்கிட்டே இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பான், இந்த மாதிரி ஈவில் பவர் மனசுக்குள்ள கெட்ட என்ன பிடிச்சி அந்த மாதிரி கேடு கட்டவங்களோட அந்த மந்திர பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்க மந்திர பொருள் எல்லாத்தையுமே உடச்சு தரத்துக்கு ரெடியா இருப்பான் பாருங்க. அப்போ டக்குன்னு வீட்டுக்கு வெளியே யாரோ காலிங் பில் எடுக்கிறாங்க. காலிங் பில் அடிச்சுமே எவனும் கதவை திறக்காதனால கதவை திறந்துட்டு உள்ள போனா நம்ம ஹீரோ அந்த மந்திர பொருள் எல்லாம் உடைக்க பார்ப்பான் பாருங்க. அந்த பையன், அண்ணே உடைக்காதீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அந்த பையன் உள்ள வந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டே நீ யாரா வீட்டுக்குள்ள வந்த அப்படி சொல்லும்போது அந்த பையன், டே ஜே நீயா வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜே இருக்கான் பாருங்க, சிவப்பு முடி மண்டை, அவன், நானா நான் யாருன்னா கேட்டேன், ஆடா எடுபட்ட பயலுகளா, நான் தாண்டா இந்த வீட்டுக்கே ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அதை கட்டு நம்ம ஹீரோ, என்னது நீ ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் நிற்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கோட் கில்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மேசராசி, இதுக்கப்புறம் நம்ம இவனை கோட் கில்டுன்னே கூப்பிடலாம். அந்த கோட் கில்டு பில்டிங்கில் அந்த கெட்டவன் அந்த குண்டா இருக்கான் பார்த்தீங்களா, அவன், டே என்னாச்சுடா கொரியாவில் இருக்க டவர்லாம் காணாமல் போச்சாமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாங்க திடீர்னு அங்கே டவர்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த கோட் மேஜிக் பவர்லாம் அனுப்பி வச்சோம் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, அதெல்லாம் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க அதை பற்றி ஒரு க்ளூவும் கிடைக்கல, அது எப்படி காணாமல் போச்சுன்னு கூட தெரியல, அந்த லியோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் கூட எங்கே போனான்னு தெரியலங்கன்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த குண்டனும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அவன் லண்டனுக்கு தான் போயிருக்கான், அவன் இப்போதைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட்டும், இல்லைங்க அந்த லண்டனில் ஏதோ கால் வந்துச்சு, கொரியாலேருந்து கால் வந்துச்சுன்னு திரும்ப ஃப்ளைட் ஏறி கொரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அவனும், என்னது கொரியாவுக்கு திரும்ப வரானா, அப்படின்னா அது லியோவா, லியோ உயிரோட வந்துட்டானா, சே அவன் மட்டும் உயிரோட வந்தான் கடுப்பாகுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருளை தூக்கி வீசிடுவான். தூக்கி வீசிட்டு, டேய் நீ சீக்கிரமாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, இது உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேளு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சார், ட்வின்ஸுக்குள்ள சேர்ந்த ஒருத்தனை எவனோ ஒருத்தன் அடித்து சட்டப்பட்டனெல்லாம் கழட்டிட்டு அமனமாக விட்டுருக்கான், அது யார் என்னன்னு கேட்டதுக்கு அவன் ஒரு அழகான பையன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவனும், அழகான பையனா,
லியோ பார்க்கறதுக்கு கேவலமாலாம் இருப்பான். அப்படின்னா அவனா இருக்க வாய்ப்பில்ல. இப்ப அது முக்கியம் இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பைடர் குயின் அத நம்ம கொன்னுட்டோம் அப்படி சொல்லிட்டு மக்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அவ இப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா. அவ மட்டும் திடீர்னு மேல வந்துட்டா, நம்ம சம்பாதிச்சு வச்ச பேரெல்லாம் கெட்டு போயிரும். சீக்கிரமா அவள கண்டுபிடிச்சு கொல்லணும். இல்ல அவ்வளோதான் நம்ம கில்டோட மானமே போயிரும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கொரியா ஹாஸ்பிட்டல்ல அந்த ட்வின்ஸ் கில்ட சேர்ந்தவங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட சட்டையில அவுத்து போட்டு அடிச்சு போட்டுருப்பான்ல. அவன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோனே அந்த தாத்தங்காரன், "ஏய் யார்றா என் பேராண்டிய சட்டை பேண்ட்ட கூட அவுத்து போட்டு அடிச்சவன்? இந்த அளவுக்கு என் பேராண்டிய யாருமே அசிங்கப்படுத்தணும் இல்ல. நீ என்னடா ஒரு எஸ் ரேங்கா இருந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் அந்த ட்வின்ஸ் கில்ட சேர்ந்த எஸ் ரேங்க் ஹண்டரு. இவனோட பேரு மின்னு. இவன் இங்க வந்துட்டு, "தாத்தா கோவப்படாதீங்க. நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். அவன் கண்டுபிடிச்சா அவன் கைய கால துண்டு துண்டா வெட்டிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையன் சொல்லிட்டு இருப்பான். இவன் அந்த ட்வின்ஸ் கில்ட சேர்ந்த எஸ் ரேங்க் ஹண்டருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வீட்டு ஓனர் சிவப்பு மண்டை கிட்ட, "டேய் அவர் அந்த டீமன் டவரே அழிச்சார் தெரியுமா? அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட அந்த சிவப்பு மண்டையும், "என்னடா சொல்ற? அவன் இந்த டீமன் பவர் மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிச்சானா? அது எப்புட்றா சாத்தியம்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் ஆமாப்பா அதான்ப்பா உண்மையா சொல்லிட்டே இருப்பான்." அதை கேட்டு இந்த பக்கம் அந்த சிவப்பு மண்டை, "டேய் அவன சும்மா இருக்க சொல்றா. மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்கான். எனக்கு செம கடுப்பாகுது. அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு" அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "தம்பி கோவப்படாதீங்க" அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு சிவப்பு மண்டை கடுப்பாயி, "அதெல்லாம் இருக்கட்டும். உன் பேர் என்னடா?" அப்படி கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, "என் பேர் தான்ப்பா லியோ" அப்படி சொன்னோன்னே, அவனுக்கு இன்னும் கோவம் வந்துரும். அவன் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுவான். அதை பார்த்து அந்த ப்ளூ சட்டை, "டேய் டேய் டேய் கொஞ்சம் கூல் டவுன் ஆவுடா. அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்கன்னு." அந்த லியோவோட பெரிய ஃபேனுங்க அந்த சிவப்பு மண்டை. "அவனோட பேர் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ப்ளூ சட்டை சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த சிவப்பு மண்டை கடுப்பாயி, "டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள பூந்து மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு, அது மட்டும் இல்லாம உன் பேர் என்னன்னு கேட்டா லியோன்னு சொல்லுவ. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்" அப்படி சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான் பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். அதை பார்த்து அந்த ப்ளூ சட்டை, "டேய் வேண்டாம்டா. நீ இந்த பவரை மட்டும் இங்க யூஸ் பண்ண வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துடும்டா" அப்படி சொல்லும்போது, அந்த பவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, "ஓ இவன்கிட்ட இந்த அளவுக்குலாம் பவர் இருக்குதா? இவன் யாரு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட் ஆஃப் ஃபயர் யூஸ் பண்ணி இவன் யாருன்னு பார்த்தா, இவனோட பேரு ஜே. இவன் வந்து ஒரு ஏர் ஹண்டர். இவன் ட்வின்ஸ் கில்ட சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம இவனுக்கு பட்ட பேரு பனிசர். இவனுக்கு 2 பவர் இருக்குது. கூலிங் பவர், ஃபயரிங் பவர். இது 2மே வெறித்தனமான பவரா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா கோவத்துல கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, "பரவாயில்லையாப்பா இந்த சின்ன வயசுல இவங்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குது. நான் நினைச்ச அளவுக்கு வேஸ்ட் இல்லை" அப்படின்னு சொல்லும்போது, அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் கத்துவான், "டேய் டேய் வேண்டாம்டா. இந்த வீடே இடிஞ்சு விழுந்துரும்டா. இருக்கிறதே ஒரு வீடு தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். ஆனா இவன் அதெல்லாம் கேட்காம அந்த சிவப்பு மட்டும் நம்ம ஹீரோ பார்த்து, "டேய் நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போயிரு. இல்ல என் கையாலேயே சாவுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பட்டார்னு அந்த பையன் பின்னாடி போய் நிப்பாரு. அப்படி பின்னாடி போய் நின்னுட்டு அந்த சுண்டி விடுற மாதிரி கையை வச்சுட்டு, "தம்பி இவ்வளோ கோவப்படக்கூடாது. கொஞ்சம் கூல் டவுன் ஆவுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒரு சுண்டு விடுவார் பாருங்க. சுண்டி விட்டோன்னே, இதுக்கு முன்னாடி இந்த லவ்வர்ஸ்லாம் எப்படி சுண்டி விட்டோன்னா பறந்து போய் விழுவாங்க, அதே மாதிரி இந்த சிவப்பு மண்டையும் சுண்டி விட்டோன்னா பறந்து போய் விழுந்துருவான். அதை பார்த்துட்டு அந்த ப்ளூ சட்டையும், "என்ன இவரு ஒரு ஏராங் ஹண்டரே சுண்டி விட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். "அண்ணே அண்ணே அவன் சாகல உயிரோட தானே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நம்ம ஹீரோவும், "நல்லா தான்டா இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்சிடான் விடு. எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்குறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள போனா, அங்க நம்ம ஹீரோவோட உருவத்துல இருக்கிற பொம்மையெல்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, "டேய் என்னடா இது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அந்த ப்ளூ சட்டை, "அண்ணே இந்த ஜே தான் அங்க லியோவோட பயங்கரமான ஃபேனாச்சே. அதனால தான் அவர் பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, என்னோட முகம் இந்த மாதிரி பொம்மையா இருக்கிறது எனக்கு பிடிக்கல" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த தலையை மட்டும் தனியா எடுத்துருவானா. அதை பார்த்துட்டு அந்த சிவப்பு மண்டை, "இல்ல அவரோட ஃபேனு நானு, இப்படி பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, "டேய் நான் தான்டா லியோ" அப்படி சொன்னோன்னே, அதையும் கேட்காம, "ஐயோ இவன் என்ன பாடாப்படுத்துறான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான் அந்த சிவப்பு மண்டை. அப்படியே கட் பண்ணா டிவியில நியூஸ்ல போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்வின்ஸ் கில்ட சேர்ந்த ஒருத்தனை சட்டை பண்ணலாம் அவுத்து விட்டு அம்மனமா யாரோ அடிச்சு போட்டாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதை பார்த்து இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன், "கண்டிப்பா அது லியோ தான். இவனோட ஒரே அக்கப்போரா இருக்கு. மத்தவங்க போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனை நான் போய் சீக்கிரமா பார்க்கணும்" அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க வெயிட்ரஸ்ல ஒரு பொண்ணு வந்து இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, "உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானே. அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு, "டேய் நீ தானே என்னை ஏமாத்தாத, கேவலமா நடிக்காத" அப்படின்னு சொன்னோன்னே, யாருன்னு பார்த்தா அந்த கோட்டு கில்டு மாஸ்டர் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா குண்டன். அவன் தாங்க அவனோட பவர் யூஸ் பண்ணி இந்த பொண்ணு மைண்டுக்குள்ள பூந்துருக்கான். அந்த பொண்ணுக்குள்ள பூந்த உடனே அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, "ஓ என்னை கண்டுபிடிச்சிட்டியா? பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும். நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும்டா. ஆமா அவன் ஃப்ரெண்டு லியோ அவன் திரும்ப வந்துட்டான்னு ஊரு ஃபுல்லா பேச்சா இருக்கு. என்ன அவனை பார்த்தியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், "டேய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலை என்னமோ அதை பாரு. தேவையில்லாம சாதாரண மக்களை நீ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவங்கள இந்த மாதிரி வேலை பண்ண வைக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அந்த குண்டன் அந்த கண்ட்ரோலை ஃபுல்லா விட்டுருவான். அந்த பொண்ணு சுயநேனுக்கு வந்தோடனே, "என்னாச்சு நான் இப்போ என்ன பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, "ச்சே இவன் என்ன இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் சீக்கிரமா லியோவை கண்டுபிடிச்சாகணும். டே
லியோ நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல அந்த சிவப்பு முடியும் அந்த ப்ளூ சட்டையும் கடைக்கு வந்திருப்பானுங்க. அவர் தாண்டா லியோ உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவப்பு மண்டை அவன் லியோவாடா, அவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான், பார்க்கறதுக்கு திருட மாதிரி இருக்கான், அவனை பத்தி என்கிட்ட பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஷாப்பிங் பண்ணி அந்த பொருள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வந்துட்டு இருக்கும்போது சட்டார்னு ஒருத்தன் ஐயோ திருட திருட அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். என்னன்னு பார்த்தா ஒருத்தன் மின்னல் வேகத்துல ஓடி வந்து எல்லாத்தையுமே தட்டி விட்டு இடிச்சு தள்ளிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். என்னை யாராலையுமே பிடிக்க முடியாதுடா, நான் யாருன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவன் அந்த ஸ்கார்பியோ கில்டை சேர்ந்தவன் தானே, இவன் செம ஸ்பீடா போவானே, இவனடா இவனோட பவர் இந்த மாதிரி திருடுறதுக்குலாம் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ சட்டையும் அந்த சிவப்பு மண்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவன் கடையவே இடிச்சு தள்ளிட்டு செம மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். அவ்வளவு ஸ்பீடா ஓடுவான். யாரு வந்தாலும் என்ன பிடிக்க முடியாதுடா, நான் தாண்டா மின்னல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஓடிட்டு இருந்தவனை ஓங்கி வயிற்றுலேயே ஒரு குத்து அடி வாங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். யாரா நீ அப்படின்னு சொல்லும்போது நான் தாண்டா அவனை பிடிச்சிட்டேன்ல லியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்பான். நம்ம ஹீரோ பார்த்து அந்த ப்ளூ சட்டை அண்ணா நீங்க என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்டா, நீங்க சிக்கனை வாங்காம மாட்டீங்கன்னா அதுக்கு தான் ஞாபகத்தை வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்வின்ஸ்கில்ட சேர்ந்த மொட்டை மட்டையா இருந்தான் பார்த்தீங்களா எஸ்ராங்கன்று மின்னு, அவன் இங்கே வந்து நீ யாரு சாதாரண மனுஷன் மாதிரி தெரியலையே, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க, பார்த்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த தலையிட்டு சண்டை போட்டு செத்துறாது அப்படின்னு சொல்லும்போது நீ யாரா குறுக்க வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல நிலமெல்லாம் திடீர்னு அதிர ஆரம்பிக்கும், பில்டிங்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருக்கும். அதை பார்த்து மக்கள் பயந்துட்டு இருக்கும்போது அந்த திருட்டு போய் என்னடா எர்த்துக்கு வந்துருச்சா, இதை சாக்கா வச்சு எப்படியாச்சும் இங்கிருந்து ஓடிடணும் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எஸ்ஐ சம ஸ்பீடா ஓடிட்டு இருப்பான். என்னை யாருமே பிடிச்சதில்லை, அவன் மட்டும் எப்படி பிடிச்சான், நல்ல வேலை இந்த எர்த்துக்கு வந்து என்னை காப்பாத்துச்சு, ரொம்ப நன்றி எர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பான் பாருங்க. அப்ப தரைக்கு அடியில் அப்படி ஏதோ உடஞ்சி மேலே வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ராட்சச பூரா அந்த பில்டிங்கை உடச்சிட்டு மேலே வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த முகமுடி திட்டணும், ஐயோ என்னடா இது பாதுகாப்பான இடம் தான் நினைச்சேன், இங்க எப்படி மான்ஸ்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பான். எப்படியாச்சும் இதுகிட்ட மாட்டாம சம ஸ்பீடா நான் ஓடிடணும், யாரால என்ன பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடும்போது அங்க ஒரு மிகப்பெரிய சலந்தி பூச்சி மாதிரி வரும் பாருங்க. அவன் அப்படி பறந்து ஓடும்போது வாயை பிளந்து அவனை கடிச்சு அப்படியே தின்னுரும். அவனோட கதை அங்கேயே முடிஞ்சுது. அப்படியே தரையை பிளந்துட்டு அங்க மிகப்பெரிய சலந்திக்கு மேல அந்த ஸ்பைடர் குவீன் இருப்பா. இவளை தாங்க அந்த கோல்டு கில்ட சேர்ந்தவன், இவளை நம்ம கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டோம், இவ வந்தானா அவ்வளவுதான் சொல்லியிருப்பான்ல, அவதான் இங்க வந்துட்டா. வந்து அப்படியே அந்த பிரம்மாண்டமான மான்ஸ்டர் சலந்தி மாதிரி நிப்பா பாருங்க. அதை பார்த்து மக்கள் இது ஒன்றும் ட்ரில் கிடையாதுடா, உண்மையான மான்ஸ்டர் வந்துருச்சு, எல்லாரும் இங்கிருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பைடர் குயின் இருக்கா பாத்தீங்களா, ஸ்பைடர் மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, இருக்கிற எல்லா பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணுவா. பூரா அங்க பாத்தீங்களா பறக்கிற சலந்திலாம் இருக்கு, வித்தியாசமா எல்லா சலந்தியும் இருக்கு. அதெல்லாம் இங்க மனுஷங்க மேல ஓடிட்டு இருக்கும், பூரா எல்லாம் மூஞ்சி மேல ஓடிட்டு இருக்கும். ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அலறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாம். அங்க எல்லா மக்களையும் பூரா எல்லாம் தடுத்துட்டு இருக்கும். அங்க ஒரு சின்ன பையன் நின்று அழுதுகிட்டு இருப்பான். ஒரு பெரிய பூரா அவனை கடிச்சிட்டீங்களான்னு வரும்போது குறுக்க நம்ம ஹீரோ பறந்து வந்து ஓங்கி ஒரு அடிச்ச அடியில் அந்த பூரானோட கதையை முடிஞ்சிருச்சு. அதை பார்த்து அந்த பையன் யாருங்க என்னை காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ தம்பி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை கொடுப்பாரா, கையை கொடுக்கறதான் கொடுக்குறாரு, கொஞ்சம் நல்லா கொடுக்குறாங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ பயங்கரமா இருக்காரு. அதை பார்த்து அந்த சின்ன பையன் ஐயோ என்னை காப்பாத்துக்கே, என்னை கொல்ல வராக்கே அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ காப்பாற்ற தாண்டா வந்தேன், என்ன ஏன்டா பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இதெல்லாம் எப்படி இங்கே வந்தது, மக்கள் இருக்க இடத்துல இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய பூரா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவோம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சருத்தான் வாங்க 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 வரிசையா வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிற்பாரு. நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த பாம்பு பவர் சும்மா பிரம்மாண்டமா வந்து நிற்கும். அந்த மான்ஸ்டர்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ எனக்கு வார்ம் அப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு செம்மையா ஒரு வார்ம் அப் போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிற்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.